சார்பாக சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய திருசதி ஹோமம் வெகு விமர்சையாக இன்னைக்கு 13வது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லோரும் இந்த ஹோமத்தில் கலந்துட்டு எல்லாம் வந்த முருகப்பெருமானை அருளை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு சிந்திக்கலான ஒரு 10 நிமிடம் தான். என்மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதாக ஜகத்ரே சர்வ வேதாஸ்ய துளசியின் தான் நமாமியம். இந்த ஸ்லோகம் எதை பற்றி அப்படின்னா துளசியை பற்றி. ஒரு காலத்தில் எல்லாரோட வீட்லையும் துளசி மாடம்னு ஒன்று இருந்தது. இந்த மாடத்தில் எல்லா பொங்கலையும் காலையில் குளிச்சுட்டு அந்த துளசி மாடத்துக்கு ஒரு பொம்மை இருக்கும், அம்பாள் இருப்பா, அதுக்கு கருதுமணி மாலைன்னு போட்டிருப்பா. அதுக்கு இந்த மஞ்சள் பொடி ஜலத்தை விட்டுட்டு அந்த ஜலத்தை தொட்டு கண்ணை தொட்டிட்டு அந்த மண்ணை தலையில் விட்டுட்டு இருந்தா. அது வரைக்கும் இவர் தங்கமாக இருந்தா. இப்போ துளசி மாடம் எடுத்து மண்ணாக எடுக்கலாம். அதே மாதிரி துளசிக்கும் நெல்லிக்காவுக்கும் கல்யாணம் பண்ணுவார். மனபோஜனம் சொல்லிட்டு கிராமங்கள்லாம் பண்ணுவார். நாங்கள்லாம் போயிருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலியில் மணக்காயின்னு ஒரு 8 கிலோமீட்டர் நடந்தே போவோம். அந்த சாப்பாடு போடுவார். கல்யாணம் முடிஞ்சோடனே சாப்பிட்ற எல்லாருக்கும் 5 நிமிஷம் இறக்கி அடியில் வைப்பார். அது சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலை சாப்பிட்டு எல்லாரும் அந்த பக்கத்து பைப்புலாம் கிடையாது. அந்த ஆத்திரம் வாய்க்கால் ஜலம் கூட அங்கேயும் கல்யாணம் முடியாது. 300 பேர் சாப்பிட 300 பேர் கையாள தனியாக இருந்தது எல்லாரும். அதனால் இந்த துளசிக்கு என்ன பெருமை அப்படின்னா நம்ம ஆந்திர துளசி விற்றுருந்தோம். அதே மாதிரி மகான்கள் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா மகாபரிவா அதிஷ்டானம் சமாதின்னு சொல்லுவாங்க. அது மேலே துளசி வச்சுருப்போம் பார்க்கலாம். அதேமாரி ராகவேந்தரோட பிருந்தாவனம் போனால் அந்த துளசி செடி வச்சுருப்போம். கிருஷ்ணனுக்கு துளசி ரொம்ப விசேஷம். துளசி மாலை ரொம்ப விசேஷம். துளசியை வச்சு அர்ச்சனை பண்ணால் அதில் கோடி புண்ணியம். அது துளசி தீர்த்தம் குடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதேபட்ட துளசிக்கு துளசி மாதான்னு பேர். உங்களோட போல செடி ஆனால் அதை பரம்பரையெல்லாம் காப்பாற்றி இருந்தது. என் மூலே சர்வ தீர்த்தானி, அதோட மூலையில எல்லா தீர்த்தங்களும் இருக்கு. என் மத்தியே சர்வ தேவதா, அதோட மத்தியில எல்லா தேவதைகளும் இருக்கு. ஜகத்ரே சர்வ வேதாஸ்ய, அந்த துளசி செடி மேலே எல்லா வேதங்களும் இருக்கு. அதனால தான் எல்லாரும் பாட்டிலாம் சொல்லுவாங்க, துளசி செடி பறிக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சிரமங்கள்லாம் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட தர்மத்திலிருந்து ஒவ்வொன்றா விலகிட்டே வரும். நம்மளுக்கு உணவு முக்கியம், பரம்பரை முக்கியம், கல்யாணம் முக்கியம், குழந்தை குட்டி முக்கியம், படிப்பு முக்கியம், வேலை முக்கியம். அதே சமயத்தில் நம்மளோட தர்மம் முக்கியம். நம்ம தர்மத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன குடித்தாலும் அது வேலை செய்யாது. மூலம் என்ன, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் நீ பில்டிங் போட்டுட்டே போகலாம். பேஸ்மெண்ட் சரியில்லாமல் நீ என்னத்தை பண்ணினாலும் அது வேலை செய்யாது. அதனால் இன்னைக்கு துளசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லோரும் வீட்லையும் துளசி மாதா சின்ன இடத்துல வச்சு பண்ணலாம். நம்ம 10 பீரோ வச்சுக்கிறோம் போல ஒரு செடி தேங்காய் சேஸ்கூரில் இருக்கிற செடி நம்ம வச்சுக்க முடியாதா? அது யார் வீட்டுனா இப்போ கல்யாணத்துக்கு குறைச்சல் இருக்காது, குழந்தை பிறகு குறைச்சல் இருக்காது, மனசு நிம்மதி இருக்கும். அதே மாதிரி யார் வீட்டுலாம் துளசி செடி இருக்கோ, இதே மாதிரி ஆபிதாரம், இந்த எந்திர பிரயோகம், மந்திர பிரயோகம், எங்கள் வீட்டில் புளி சொல்லி எழுதிட்டான் இப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் வரவே வராது. அந்த துளசி செடி இருந்தா அந்த துளசி நெத்தியில் விட்டுனா அவங்களுக்கு விஜயகம். அதேமாதிரி பெரிய பெரிய பாதைகள்லாம் இருந்தால் இந்த சமாதியிலேருந்து அந்த மண்ணை எடுத்து விட்டுப்பாங்க.
அந்த மண்ணை வந்து காயத்தில் போட்டுட்டான்னா எப்பேற்பட்ட ஆபிச்சார பிரயோகமாக இருந்தாலும் அது பொசுங்கி போயிடும். அதனால இன்றைய பொழுது நாம் டெய்லி அது துளசி பற்றி பூஜை பண்ணணும். துளசியை பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தீர்த்தத்தை பற்றி, வில்வ மரத்தை பற்றி, ஏன் நமஸ்காரம் பண்ணணும், ஏன் பூஜை பண்ணணும், ஏன் சாப்பிடும்போது காக்காய்க்கு வைக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய டிவியில் வந்து நிறைய அவாவா சௌகரியத்துக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஜோசியம், தர்மம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதனால உண்மையை உறக்க சொல்லணும்னு போடுவா பத்திரிகைலாம், சில பத்திரிகைலாம். அதேமாதிரி நம்ம தர்மத்தை உறக்க சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் வல்ல சுப்பிரமணிய சுவாமி பரிபூர்ண அனுகிரகத்தினால எல்லாரும் சௌரியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது சமர்த்த ராமதாசன் ஒருத்தர் இருந்தார். எது இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி இருக்கும்போது அவர் வந்து தன்னோட படையை வந்து பெருசா ஆக்கணும். அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, 11 பேரை நான் இவா அறிமுகப்படுத்தினேன்னா இவா வந்து என்ன பண்ணணும், 11 பேரை சேர்க்கணும். எந்த 11 பேர்ல ஒவ்வொருத்தரும் 11 பேரை சேர்க்கணும். அப்படி இருக்கும்போது அப்படிலாம் சேர்த்ததுனாலதான் ராமநாமத்தை சொல்லி சத்ரபதி சிவாஜி ஜெயம் பண்ணார். அதே மாதிரி இந்த சுப்பிரமணிய சுவாமியோட இந்த அர்ச்சனை, ஹோமம் இது எல்லாரும் போய் சேரணும். சேரணும்னா நம்ம மாத்திரம் நினைக்கிறதே மனசா வாச்சா ஹஸ்தாபியான்னு நம்ம மாத்திரம் அது நம்ம குடும்பத்தை சொல்றது அப்படின்னு கிடையாது. நாங்கள் இங்கே ஹோமம் பண்ணுறது லோகக்ஷேமா இருக்கிறதுனால எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நாங்கள் இங்கே ஹோமம் பண்ணுறோம். அதனால நீங்கள் மாத்திரம் பயன்படக்கூடாது, நீங்கள் இதே நடக்கிறது வாங்குவோம் அப்படின்னு சொல்லணும். எப்போ இதே மாதிரி நம்ம சொல்கிறோமோ அப்பதான் நம்மளோட ஈகோ போகும். மனசை விட்டு பேசணும். எதிர்த்து வீட்டுக்காரனே யாருனே தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்காது. மனசை விட்டு பேசணும், மனசை விட்டு சொல்லணும். இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்கும், யார் யார் என்ன பேசுறாங்க. அதனால எல்லோரும் துளசியை ஆற்றுல வச்சு பூஜை பண்ணணும்னு இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருப்பி அந்த ஸ்லோகம் சொல்றா, என்னோடே சர்வதீர்த்தான், என்னோடே சர்வதேவதா, இடத்திலே சர்வவேதாஸ்த துளசிதான் நமாம்யம். வெற்றிவேல் முருகனுக்கு